எடுத்துக்காட்டு 8.1 இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் சம்மு. ஓகே. இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழு ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சில நம்பர்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகே ரைட். இப்போ இதில் பாருங்க வீச்சு இருக்கா அண்ட் வீச்சு கெழு இருக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வீச்சு. ஸோ இந்த வீச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, தட் இஸ் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வீசினோன்னா நம்மளுக்கு என்னது, அது லாஸ் தானே. ஆமாம், லாஸ் ஆகணும். அதாவது நம்மளுக்கு அது அதாவது அதனுடைய பொருள் உடஞ்சு போகலாம், இல்லை அது வந்து வேஸ்ட்டாக போகலாம், இல்லை லாஸ் ஆகும். அப்போ நீங்கள் அதை வந்து எஸ் எழுதிக்கோங்க. பட் இந்த ஓ அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அது கழிஞ்சு தானே போகுது வேஸ்ட்டாக. ஸோ அப்போ எல்-எஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து வீச்சுக்கு ஃபார்முலா. ஓகே, அப்போ நீங்கள் இதில் லார்ஜ் வேல்யூ, அதாவது மிகப்பெரிய மதிப்பு அதை போட்டுக்கோங்க. அடுத்தது எஸ்ங்கிறது ஸ்மால் வேல்யூ, மிகச்சிறிய மதிப்பு போடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிடைச்சிடும். ஓகே, அதே வந்து வீச்சு கெழு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, ஓகே, அதே வந்து லாஸ்ன்னு மேலே கீழே போட்டுக்கோங்க. ஓகே, எல்ஓஎஸ் லாஸ். இப்போ மேலே என்ன பண்ணீங்க, கழிச்சிங்க. அப்போ கீழே என்ன பண்ணிக்கணும், ஸோ கூட்டிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை போட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், அதே எல்லுங்கிறது லார்ஜ் வேல்யூ, எஸ்ங்கிறது ஸ்மால் வேல்யூ, ரெண்டையும் கழிச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அதே வீச்சு கணக்கில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சம் என்னன்னா, கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க அப்படின்ட்டு நம்ம கிராஃப்ல பார்த்துருப்போம் இல்லையா. எப்படி பார்ப்போம், ஸோ இங்கே இருக்கிறது எக்ஸ், இங்கே இருக்கிறது ஒய் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, இதுக்கு மேலே இருக்கிற கணக்கில் அப்படி கொடுக்கல. ஜஸ்ட் அவங்க வந்து அந்த நம்பர்ஸ் அப்படியே 25, 67, 48, 53, 18, 39, 44 கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம நேரடியாக என்ன பண்ணிட்டோம், ஸோ லார்ஜ் வேல்யூ மிகப்பெரிய மதிப்பையும் சின்ன மதிப்பையும் போட்டு கழிச்சு நம்ம போட்டுக்கிட்டோம். ஓகே, பட் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சிங்கிள் வேல்யூவாக கொடுக்காம இந்த மாதிரி எக்ஸ் ஒய் நம்ம கிராஃப்ல பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டா இந்த கீழே இருக்கிற எந்த மதிப்பை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஸோ இதை நீங்கள் விட்டுறணும். இப்போ நீங்கள் எங்கே மட்டும்தான் பார்க்கணும், மேலே இருக்கிற மதிப்பை தான் பார்க்கணும். மேலே பார்த்தீங்கன்னா எது, இப்போ வீச்சுக்கு நம்ம சொன்ன போல் என்னது, லாஸ், எல்ஓஎஸ். ஏதாவது ஒரு பொருளை தூக்கி வீசினா நமக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ அப்போ அது கழியும் இல்லையா. அப்போ எல்-எஸ்ன்னு போடுவோம். இதில் லார்ஜ் வேல்யூ அப்படிங்கிறது இந்த மேலே இருக்கக்கூடிய எக்ஸில் இருக்கக்கூடிய லார்ஜ் வேல்யூ என்னது, 28. அடுத்து ஸ்மால் வேல்யூ என்னது, 18. ஓகே, இதில் வந்து லார்ஜ் வேல்யூன்ட்டு 26ஐயும் 16ஐயும் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா, அதாவது அதனுடைய எல்லையில் மேல் எல்லை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் 18, இங்கே 28. இது ரெண்டையும் கழிங்க, கழிச்சு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இதுதான் அதனால ஆன்சர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்க. 8.3ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான். ஒரு தரவின் வீச்சு கொடுத்துட்டாங்க 13.67, மிகப்பெரிய மதிப்பு 70.08, மிகச்சிறிய மதிப்பை காண்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அதே தான், வீச்சு அப்படின்ட்டாலே நம்ம என்ன பண்ணணும், லாஸ்னா எஸ் போட்டு மைனஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இதில் லார்ஜ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய மதிப்புங்கிறது 70. ஸோ எஸ் ஸ்மால் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தரவின் வீச்சு என்னது 13.67ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் 13.67ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது எல்லுடைய மதிப்பு என்னது, இது 70.08ன்னு கொடுத்துட்டாங்க. மைனஸ் எஸ் போட்டுறீங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து மீதி இருக்க சம்ஸை நீங்கள் பண்ணிடுங்க. நான் இப்போ போடுறது எல்லாமே ஒரு ஷார்ட்கட் தான். அதாவது ஷார்ட்கட் மீன்ஸ் நீங்கள் எப்படி வந்து ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அந்த ஐடியாலஜிக்காக தான் நான் இதை போட்டுட்ருக்கேன். எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கல, ஜஸ்ட் அந்த கொஷினை பார்த்தோன்னே ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு எப்படி தோணணும் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மால் வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, எக்ஸாம்பிள் 8.4 கூட ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான். ஒரு வாரத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் விற்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகளின் எண்ணிக்கை பின்வருமாறு 13, 8, 4, 9, 7, 12, 10. இந்த தரவின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்ட்டாங்க. ஓகே, திட்ட விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே நீங்கள் பாருங்க, இந்த விளக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லாவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லாவை வந்து அப்படியே சைடில் போடுற மாதிரி போடுங்க. தட் இஸ் இப்படி போட்டிங்கன்னா இது சிக்மா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, திட்ட விளக்கம் அப்படின்னாலே ஸோ ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் சின்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கார்ட்டூன் கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி போட்டிங்கன்னா சின் அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரியான சம்மேஷனை போட்டுட்டு ஸோ என் இருக்கு இல்லையா, என் முடியுதுனால கீழே என் போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ இங்கே சி அப்படிங்கும்போது சி எக்ஸை வந்து ஒரு சின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி போட்டுட்டு இங்கே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே சம்மேஷன் அதே எக்ஸை தான் பை என் தான், ஆனால் ஸ்கொயர் இங்கே போடாமல் ஹோலுக்குமே போட்டுருங்க. ஹோலுக்கும் போட்டுட்டு
இப்போ சின்சானை கழிச்சுக்கோங்க, இப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மைனஸ் போட்டதுனால இதுக்கு ஒரு ரூட்டு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என்னது, திட்ட விளக்கமான சிக்மா. ஓகே, ஸோ இது ஒரு ஷார்ட்கட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த மாதிரியான திட்ட விளக்கம்னு கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடணும். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனி வேல்யூஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது. ஓகே, இது வந்து தொகுக்கப்படாத விவரம், அதாவது நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க சின்சான் அப்படிங்கிற அந்த கார்ட்டூன் கேரக்டர் மைண்ட்ல கொண்டாந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க போடுற இந்த ஃபார்மேட் எல்லாம் உங்களுக்கே மேக்ஸிமம் தெரியும். ஸோ எக்ஸை ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், எக்ஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை சம்மேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இப்போ அதுவே இந்த சம்முக்கு பாருங்க, எடுத்துக்காட்டு 8.5ல ஆக்சுவலாக இதுவும் அப்படிதான். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட பருவத்தில் 6 நாட்களில் பெய்யும் மழையின் அளவானது 17.8 சென்டிமீட்டர், 19.2 சென்டிமீட்டர், 16.3 சென்டிமீட்டர், 12.5 சென்டிமீட்டர், 12.8 சென்டிமீட்டர், 11.4 சென்டிமீட்டர் எனில் இத்தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க. ஓகே, இதுக்கு முன்னாடி சம்ல நம்ம சின்சான் எடுத்து போட்டோம். ஓகே, இங்க இந்த திட்ட விளக்கம் தான். திட்ட விளக்கம்னு பார்த்தோம்னா சின்சான் கேரக்டர் ஞாபகம் வந்துரும்னு சொல்ற மாதிரி, அதே போல இங்க கூட்டு சராசரி முறையில பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல அது சில சமயம் கொஷின்ஸ்ல கூட்டு சராசரி முறையில போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான டைம்ல நீங்க என்னன்னா டின் டூ கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன டின் டூ கேரக்டர் அப்படின்னா பாருங்க, சிக்மா தான். ஸோ டின் டூ கேரக்டர் அப்படின்னா என்னன்னா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணும், டின் தானே. டின் அப்படிங்கும்போது பாருங்க, TI/N டின் வந்துருச்சா. ஓகே, அப்ப சம்மேஷன் போடணும். நம்மளுக்கு தெரியும் திட்ட விளக்கம்னாலே இந்த மாதிரி சம் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டின் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 2 இருக்கு இல்லையா, 2 என்னது, இங்க ஸ்கொயர் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப திட்ட விளக்கம்னாலே இந்த மாதிரி ரூட் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரூட்டையும் போட்டுக்கோங்க. ஸோ கூட்டு சராசரி கண்டுபிடிச்சு நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி டின் டூ கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 8.11 கூட ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். ஓகே, இதுல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் 48 மாணவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதற்காக செலவிட்ட நேரம் கேட்டறியப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில் கீழ்காணும் தரவின் திட்ட விளக்கம் காண்க. ஓகே, இங்கேயும் அவங்க என்னதான் கேட்கறாங்க, திட்ட விளக்கம் தான் கேட்கறாங்க. பட் என்னன்னா இங்க எக்ஸ் தனியா எஃப் தனியா கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம என்ன கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டோம், சின்சான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டின் டூ அப்படிங்கிற கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, பட் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸும் எஃப்பும் கொடுத்துட்டு, தட் மீன்ஸ் நம்ம கிராஃப்ல பார்ப்போம் இல்லையா, எக்ஸ் ஒய்னு 2 அந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்னன்னா இந்த சின்சான் டின் டூ விளையாண்டுக்கிறாங்க. எப்படி விளையாடுறாங்கன்னா, பிடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விளையாண்டுக்கிறாங்க. ஸோ பிடி என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, பிடி அப்படிங்கறத நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக கீழே என் போட்டுக்கோங்க, கேபிட்டல் என். ஓகேவா, அப்புறம் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் சிக்மா இஸ் ஈக்குவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ரூட் தான் எடுப்போம். ஸோ அதை போட்டுக்கோங்க, தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரியான சில கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம முடிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். பட் எனிவேஸ் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது உங்களுக்கு இது ஞாபகம் வரும். அந்த டைமில் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எஃப்ஐ பார்த்துக்குவீங்க. நெக்ஸ்ட் டிஐ அண்ட் என் இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. பட் இந்த ஃபிடி என் அப்படி ஃபிடி எண்ணெய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான குரூப்டு டேட்டாக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க 8.12 கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான், 5 மார்க் தான். வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ் எஃப்னு எடுத்துக்கிட்டாங்க. தட் இஸ் நான் சொன்ன போல் எக்ஸ் ஒய்ன்ட்டு நம்ம கிராஃபில் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. தட் இஸ் இவங்க குரூப் தொகுக்கப்பட்ட விவரமாக மாற்றிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பிடி எண்ணெய் அப்படின்னு தானே சொன்னேன். ஸோ பிடி எண்ணெய். ஓகே, அந்த சின்சானும் டின் டூவும் பிடி எண்ணெய் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதை வந்து முன்ன பார்த்தது ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதோ ஓகே இங்கே பாருங்க, கூடிய இந்த சராசரியை டைரெக்டாக பார்த்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சராசரியை வச்சு அப்படியே போட்டோம். ஸோ திட்ட விளக்கம் அப்ளை பண்ணி. பட் இந்த சம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊக சராசரி எடுக்கிறாங்க. ஸோ ஊக சராசரி எடுக்கிறாங்க. இது டிஃபரன்ஸ் ஃப்ரம் சம் டு சம். ஸோ இது வந்து ஒவ்வொரு கணக்குக்கும் மாறுபடுது இல்லையா. அப்போ நம்ம ஊக சராசரின்னு எடுக்கும்போது என்னன்னா, அப்போ நம்ம யூகமாக என்ன பண்ணணும், பிடி என்ன 2 டைம் போடணும். ஸோ பாருங்க, பிடி எண்ணெய் தட் இஸ் பிடி என்.
பட் இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய டிஐல 2 போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிறதுல இந்த ஹோல்ல 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வித்தியாசம். நடுவில் வந்து மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஊக சராசரி முறையில் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்குவோம். எப்படின்னா சம்மேஷனா பிடி எண்ணெய் அதை வந்து கழிச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுடைய திட்டு விளக்கமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எக்ஸ்ஐ எஃப்ஐ இதெல்லாம் பார்க்க தெரியும் இல்லையா? ஸோ அதை போட்டு நீங்கள் ஆன்சரை கொண்டாந்துருங்க.